ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி அழி அறிவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்லோட ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சில் என்ன ஸ்டிச் மிக்ஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய பேஸ் தான் சரிங்களா. ஸோ ஸ்டெம் ப்ளஸ் லோட். ஸோ இதோடைய அந்த கொஞ்சம் டிசைன்ஸ் அது போல் தான் வரும் சரிங்களா. ஸோ டிசைன்ஸ் அப்படிங்கிறது அது போல் இருக்கும், ஆனால் அது இல்லை சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு லைன் பண்ணியிருக்கேன், ஒரு கொம்போ டிசைன் மாதிரி. ஸோ இதில் நார்மலாக நம்ம செயின் கொடுத்துக்கலாம். செயின் கொடுத்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நான் போடக்கூடிய ஸ்டிச் வந்து உள்ளே சரிங்களா, அதாவது இன்னர் சைடில் உள்ளே லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப மேலே வரும்பொழுது குட்டியாக ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக். திரும்ப உள்ளே போகும்போது லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அதுக்கு ஒரு லாக். திரும்ப த்ரெட்டு வரும்பொழுது சின்னதாக ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா லோடிங் மாதிரியும் இருக்கும், ஸ்டெம் மாதிரியும் இருக்கும். நீங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், என்னோடய நீடில் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் கவனமாக பாருங்கள். த்ரெட் எடுக்கிறேன், மேலே வரும்பொழுது கரெக்டாக அந்த செயின் இருக்குல்ல, நான் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் சரிங்களா. திரும்ப உள்ளே வரும்போது லாங்காக வருதா, ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வரும்போது குட்டியான ஸ்டிச்சாக தான் இருக்கும். அதாவது வெளியேருந்து உள்ளே போகும்போது பெருசாகவும் உள்ளேருந்து வெளியே வரும்போது குட்டியாகவும் தான் நமக்கு த்ரெட் வரும் சரிங்களா. இப்போ திரும்ப உள்ளே ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக். திரும்ப மேலே போகும்போது அதை விட கொஞ்சம் குட்டியான ஒரு ஸ்டிச்சும், அதுக்கு ஒரு லாக்கும். இந்த ஸ்டிச் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கயிறை பிடிச்சி நம்ம முறுக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ, அதாவது ஒரு தலைமுடியை நம்ம ரெண்டாக பிரித்து அதை பின்னினா எப்படி இருக்குமோ அது போல் தான் வந்து இந்த ஸ்டிச் இருக்கும். அதாவது முறுக்கி முறுக்கி இருக்கும் சரிங்களா. உள்ளே போகும்போது பெருசாகவும் அந்த த்ரெட்டு வெளியே வரும்போது சின்னதாகவும் வரணும். இந்த கர்வில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் மந்தில் வந்து நம்மளோட ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கற்றுக்கணும், வித் ஃப்ரீ மெட்டீரியல்ஸோடு கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் சேர விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்குல்ல, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ், ஃபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிவிடுவேன். வெளியே வரும்பொழுது சின்னதாக வருது, உள்ளே போகும்போது லாங்காக போகுது பார்த்தீங்களா. வெளியே போகும்போது குட்டி ஸ்டிச், அதுக்கு ஒரு லாக். உள்ளே வரும்போது லாங்கான செயின், அதுக்கு ஒரு லாக். ஸோ இது போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியுது அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். உங்களுக்கு என்னோடய ஆன்லைன் கிளாஸில் சேரணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர் கால் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு சிலபஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.